विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विस्रारण बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்பாய். இன்றைய தினம் சம்ஸ்கிருத வியாக்கரண பிரபா அப்படிங்கிற கக்ஷியால 6வது வகுப்புல இருந்துட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி நாம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நாம என்ன கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் அப்படின்னாக்கா பாருங்கோ, அதாவது யுஷ்மசப்தா அஸ்மசப்தா ச அப்படிங்கிறத நாம இன்றைய தினம் பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி வகுப்புல நம்ம என்ன பார்த்து முடிச்சிருந்தோம் கடைசியா அப்படின்னாக்கா, அதாவது ஒரே நிமிஷம் இருங்கோ. புருஷா வச்சனம் அப்படிங்கிறத கடைசியா பார்த்தோம் இல்லையா? அதான பார்த்து முடிச்சிருந்தோம் கடைசியா. கேக்குறதா? ஆடிபிளா இருக்கா? கடைசியா நாம பார்த்து முடிச்சது அதானே? அவ்யயமா? அவ்யயம் மகோதய, அவ்யயம் அவ்யயம் பார்த்த. புருஷா வச்சனம் இன்னும் பார்க்கல இல்லையா? அவ்யயம். தேங்க்யூ. அவ்யயம் யஸ்ய பதஸ்ய லிங்கம் விபக்திஹி வச்சனம் ச ந பவந்தி தத் அவ்யயம் அப்படிங்கிறதாக பார்த்தோம் இல்லையா? கடைசியா பார்த்தது என்ன? அவ்யயம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த அவ்யயம்னா என்ன சொன்னோம்? யஸ்ய பதஸ்ய லிங்கம் விபக்திஹி வச்சனம் ச ந பவந்தி தத் அவ்யயம். எந்த பதத்துக்கு லிங்கம் அப்படிங்கிறது பொருந்தாதோ, விபக்தி அப்படிங்கிறத விபக்தியில சொல்ல முடியாதோ, அதே மாதிரி ஏகவச்சனம் தீவச்சனம் பகுவச்சனம்லாம் அதற்கு கிடையாதோ, அப்படி இருக்கக்கூடிய அந்த சப்தத்துக்கு அவ்யயன்னு பேர். அப்படி சப்தரூபம் கிரியாரூபம் ச அவ்யயஸ்ய பவதா. அதுக்கு சப்தரூபமும் கிடையாது, கிரியாரூபமும் கிடையாது. அது என்னென்னு பார்த்தோம். ச அபி வா ந வினா சஹ து கிந்து ஏவ ஏவம் இதி இத்தம் அத்ர இக யதா, இப்படி நிறைய அவ்யயங்கள் நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, சில அவ்யயங்கள் தாதுபியா நிஷ்பன்னானின்றதும் பார்த்தோம். என்னென்ன? கத்வா, திருஷ்ட்வா, கிருத்வா, லப்த்வா, நத்வா, ஸ்தித்வா, ஜித்வா, பதித்வா, ரக்ஷித்வா, பூத்வா அப்படிங்கிறதானது காணிச்சித்து அவ்யயானி தாதுபியா நிஷ்பன்னானி அப்படிங்கிறதாவும் நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிடணும் இல்லையா? அதை தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது புருஷா வச்சனம் ச. புருஷா வச்சனம் ச அப்படிங்கிறத நாம ஒன்னொன்னா பார்க்க இருக்கோம். அப்படின்னா என்ன? புருஷா வச்சனம் ச அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே நிமிஷம் இருங்கோ. பாருங்க, புருஷா வச்சனம் ச, அதாவது பர்சன் அண்ட் நம்பர்னு சொல்லலாம். கிரியாபதஸ்ய த்ரயः புருஷாः பவந்தி. கிரியாபதஸ்ய த்ரயः புருஷாः பவந்தி. அவை யாவை அப்படின்னாக்கா, பிரதம புருஷः, மத்தியம புருஷः, உத்தம புருஷः. இப்ப நம்ம 10வது டாபிக்ல இருந்துட்டு இருக்கோம். இதுவரை நம்ம 9 டாபிக் நம்ம முடிச்சிருக்கோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10th டாபிக்.
என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கா? பர்சன் அண்ட் நம்பர், புருஷா வச்சனம் ச, கிரியாபதஸ்ய த்ரயः புருஷாः பவந்தி. கிரியாபதத்துக்கு 3 புருஷான்னு சொல்லுவோம் இல்லையா, அது 3 வகைகளாக பிரிக்கப்படுறது. அவை யாவை? பிரதம புருஷா தேர்ட் பர்சன், மத்தியம புருஷா செகண்ட் பர்சன், உத்தம புருஷா ஃபர்ஸ்ட் பர்சன். இது தேஷாம் நாமானி. இதுதான் அவர்களுடைய பெயர். முதல்ல கிராமர் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண, அந்த கிராமட்டிக்கல் டேர்ம் இருக்கு இல்லையா, அதை நன்னா புரிஞ்சுக்கணும். அப்பதான் அது மேற்கொண்டு நமக்கு புரியும். அதனால இந்த புருஷா அப்படிங்கிறதுடைய கிராமட்டிக்கல் டேர்ம் என்ன? தேஷாம் நாமானி பிரதம புருஷா, மத்தியம புருஷா, உத்தம புருஷா, இது தேஷாம் நாமானி. மறுபடியும் ஏகைகஸ்யாபி புருஷஸ்ய த்ரீணி வச்சனானி பவந்தி. நமக்கு எப்படி பெயர் சொல்லு பார்க்கும் பொழுது ராமஹா சப்தம் வருவது, ராமஹ ராமௌ ராமாஹான்னு பார்த்தோம். அந்த மாதிரி இங்கேயும் என்ன உண்டு? வச்சனம் உண்டு. இந்த கிரியாபதத்துக்கும் வச்சனம் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். ஏகைகஸ்யாபி புருஷஸ்ய த்ரீணி வச்சனானி பவந்தி. அவை யாவை அப்படின்னு வரும்பொழுது ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். அப்போ 3 புருஷா 3 நம்பர் இல்லையா? இது கிரியாபதத்துக்கு இது அப்ளை ஆகும். இப்போ கிரியாபதம் எடுத்துனாக்கா பர்சன் வரும்போது 3 விதமா பிரிக்கிறோம். அந்த 3 என்ன ஆகுது? ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் சொல்லிட்டு ஏகைகஸ்யாபி பிரதம புருஷத்துக்கு 3 வச்சனம், அதே மாதிரி மத்தியம புருஷத்துக்கு 3 வச்சனம், உத்தம புருஷம் 3 ஆக 9 வகையான ரூபங்கள் இந்த கிரியாபதத்துக்கு வரப்போறது. அதுதான் நம்ம என்ன படிச்சிருக்கோம். படதி, படதா, படந்தி, இது தேர்ட் பர்சன். படசி, படதா, படத, இது செகண்ட் பர்சன் மத்தியம புருஷா. பட்டாமி, பட்டாவஹ, பட்டாமஹ, இது உத்தம புருஷா ஃபர்ஸ்ட் பர்சன். படதி, படதா, படந்தி பிரதம புருஷா தேர்ட் பர்சனை குறிக்கும். பட்டசி, படதா, படத, இது மத்தியம புருஷா செகண்ட் பர்சனை குறிக்கும். பட்டாமி, பட்டாவஹ, பட்டாமஹ, இது உத்தம புருஷா ஃபர்ஸ்ட் பர்சனை குறிக்கும். இப்படியாக அந்த புருஷா வச்சனம் அப்படிங்கிற விஷயத்தை நாம 10வது டாபிக்ல நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்குறான். அடுத்து இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது அடுத்தது என்ன அப்படின்னாக்கா யுஷ்ம சப்தா அஸ்ம சப்தா ச, யுஷ்ம சப்தா அஸ்ம சப்தா ச அப்படிங்கிற டாபிக்கை நம்ம பத்தி தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல என்ன யுஷ்ம சப்தம்னா என்ன, அஸ்ம சப்தம்னா என்ன, இங்கதான் நம்ம கவனமா பார்க்கணும் இல்லையா? சாதாரணமா படிச்சுன்னு போறதுக்கும் இந்த இலக்கண ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம படிச்சுன்னு போறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? முதல்ல அவ்வியம் பார்த்தோம், அதன் பிறகு புருஷா வச்சனம் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் ஏகைகசிய வச்சன கிரியாபதசிய புருஷா என்னென்ன, வச்சனம் என்னென்ன அப்படிங்கிற இதுல இது உதாரணமா பார்க்கிறோம். இதா கர்த்திருபதசிய ஏகவச்சனம், ததா கிரியாபதசிய ஏகவச்சனம், யதா தஸ்ய த்விவச்சனம் பகுவச்சனம் வா ததா கிரியாபதஸ்யாபி த்விவச்சனம் பகுவச்சனம் வா பவதி. இது ரூல்ஸ் இல்லையா? ராமஹ பட்டதி, ராமௌ பட்டதஹ, ராமாஹ பட்டந்தி. இப்போ நவுனுக்கு எப்படி ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் மாறுறதோ அந்த மாதிரி கிரியாபதமும் அதுக்கு அப்படியே மேட்சா இருக்கணும் இல்லையா? அதுதான் ரூல்ஸ். ராமஹான்றது சிங்குலர், பட்டத்தின்றது ஏகவச்சனம். ராமோ அப்படிங்கிறது த்விவச்சனம், பட்டதா அப்படிங்கிறது கிரியாபதத்தினுடைய த்விவச்சனம். ராமாஹா அப்படிங்கிறது பகுவச்சனம், பட்டத்திங்கிறது கிரியாபதம். அப்போ ராமஹாங்கிற நவுனானது ஏகவச்சனத்தில் இருந்தா கிரியாபதமும் ஏகவச்சனத்துல தான் இருக்கணும். இது ரூல்ஸ். அப்பதான் அந்த சென்டென்ஸ் முழுமையடையும், சரியான இலக்கண சொல்ல அமையும். ராமஹா பட்டதி, ராமௌ பட்டதஹ, ராமாஹா பட்டந்தி இல்லையா? அதே மாதிரி துவம் பட்டசி. அது அப்போ துவம், அது அப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணோம்? அடுத்த பதத்துக்கு, அதாவது மத்தியம புருஷத்துக்கும் உத்தம புருஷத்துக்கு இதே மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா நமக்கு அஸ்ம சப்தமும் யுஷ்ம சப்தமும் தெரியும். புரியுதா உங்களுக்கு? இப்போ தேர்ட் பர்சனை பொறுத்த வரைக்கும் ராமஹா பட்டதி, ராமௌ பட்டதஹ, ராமாஹா பட்டந்தின்னு பிரயோகம் பண்றோம். அடுத்து செகண்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு இதே மாதிரி பிரயோகம் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை? அஸ்ம சப்தா யுஷ்ம சப்தா அப்படிங்கிற 2 சப்தமானது தேவைப்படுறது. அந்த அஸ்ம சப்தா யுஷ்ம சப்தா என்னென்ன, அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு இன்றைய இதில் நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த அஸ்ம சப்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, யுஷ்ம சப்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போக போறோம் இல்லையா? பாருங்க, இது எத்தனாவது டாபிக்? இது 11வது டாபிக்.
யுஷ்ம சப்தா அஸ்ம சப்தா ச. யுஷ்ம சப்தான்னு என்ன? யூ. அதனுடைய தன்மை என்ன? துவம் யுவாம் யூயம். துவம் யுவாம் யூயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? துவம்னா நீ, யுவாம்னா நீங்கள் இருவர், யூயம்னா நீங்கள் பல பேர். யூ, யூ டூ, யூ ஆல். துவம் யுவாம் யூயம் இது யுஷ்ம சப்தா. அஸ்ம சப்தா ஃபர்ஸ்ட் பர்சன் எப்படி சொல்லணும்? ஐ. அகம் ஆவாம் வயம். அகம் இதை தெரிஞ்சுட்டாதான் அந்த கிரியாபதத்தை நம்ம கரெக்டா பிரயோகம் பண்ண முடியும். தத்த சப்தைஹி கிரியாபதஸ்ய பிரயோகான்னு கீழே கொடுத்துருப்பா பாருங்க. அஸ்ம சப்தேன கிரியாபதஸ்ய யோகே, யோகேன அன்வயே உத்தம புருஷா பவதி. யுஷ்ம சப்தேன கிரியாபதஸ்ய யோகே மத்தியம புருஷா பவதி. அன்யைஹி சப்தைஹி கிரியாபதஸ்ய யோகே பிரதம புருஷா பவதி. अन्ये शब्दाः என்ன? பவான், சஹ, ராமஹ, ஹரிஹி, கௌஹு, ரமா, விருக்ஷஹ, பலம் இத்தியாதயः இதெல்லாமே தேர்ட் பர்சனா சொல்லிக்கலாம். ஆனா செகண்ட் பர்சன்ல எப்படி சொல்றது? துவம் பட்டசி, யுவாம் பட்டதஹ, யூயம் பட்டத. ஃபர்ஸ்ட் பர்சன் எப்படி சொல்றது? அகம் பட்டாமி, ஆவாம் பட்டாவஹ, வயம் பட்டாமஹ. இதுதான் யுஷ்ம சப்தா அஸ்ம சப்தான்னு சொல்றது. அதனுடைய இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது ஏகவச்சனம் திவச்சனம்ன்றத பிரதமா விபக்தியில பார்த்துட்டு இருக்கோம். இது சப்த ரூபமா எப்படி இருக்கு அப்படிங்கறத இன்றைய தினம் பார்க்க போறோம். இப்ப பேசிக்கலா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, பட்டதி பட்டதா பட்டந்தி, பட்டசி பட்டதா பட்டத, பட்டாமி பட்டாவகான்னு சொல்லக்கூடிய அந்த கிரியாபதம் மூணு புருஷா இல்லையா? அதுல என்னென்ன ரூபம்? ஏகவச்சனம் திவ்ய ஏகைகஸ்யாபி ஏகவச்சனம் திவ்யவச்சனம் பகுவச்சனம் வருது. அது எப்படி விவகாரத்துக்கு கொண்டு வருது அப்படின்னும் பொழுது தேர்ட் பர்சனுக்கு மாத்திரம் நம்ம சொன்னா போராது, செகண்ட் பர்சனுக்கும் சொல்லணும், ஃபர்ஸ்ட் பர்சனுக்கும் சொல்லணும். அப்படி அந்த செகண்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்றதுக்கு தான் இந்த யுஷ்ம சப்தா அஸ்ம சப்தா ச. இதுதான் 11வது பாடமா பார்த்துட்டு இருக்கும். யுஷ்ம சப்தம் எப்படி வரும் பிரயோகத்துல வரும்போது? துவம் யுவாம் யூயம். அஸ்ம சப்தா எப்படி வரும்? அகம் ஆவாம் வயம். புரியுறதா? தேர்ட் பர்சன் வரும்போது பிரயோகம் பாருங்க. தத்த சப்தைஹி கிரியாபதஸ்ய பிரயோகான்னு கீழே கொடுத்துருக்கா பாருங்க. ராமஹ பட்டதி, ராமௌ பட்டதஹ, ராமாஹ பட்டந்தி, துவம் பட்டசி, யுவாம் பட்டதஹ, யூயம் பட்டத, அகம் பட்டாமி, ஆவாம் பட்டாவஹ, வயம் பட்டாமஹ. அப்படின்னா தான் அது மேட்ச் ஆகும், பொருந்தும். அந்த வாக்கியம் சுத்தமான வாக்கியம். இலக்கண ரீதியா நம்ம பிரயோகம் பண்றோம் அர்த்தம். கிராமட்டிக்கலி இந்த சென்டென்ஸ் ஆர் கரெக்ட். மாத்தி மாத்தி பிரயோகம் பண்ணக்கூடாது இல்லையா? அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? ராமசப்தம் படிச்சா மாதிரி யுஷ்ம சப்தா அஸ்ம சப்தான்றத படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். இதுதான் கிராமர் அப்படிங்கறத நம்ம பார்த்துன்னு வரக்கூடிய ஒரு டாபிக்கா பார்த்துன்னு வரும். அப்படி இன்றைய தினம் நம்ம தெரிஞ்சுக்க போற டாபிக் என்ன? யுஷ்ம சப்தா அஸ்ம சப்தா. அது எப்படி சொல்றது அப்படின்னா, சப்த மாதிரியே ராம சப்த மாதிரியே நம்ம இந்த சப்தத்தையும் சொல்லி பழகணும். அது நமக்கு சப்த மஞ்சளிலே இருக்கு இல்லையா? அந்த சப்த மஞ்சள் எங்க இருக்கும்னாக்கா சர்வநாம சப்தான்னு இருக்கும். அந்த சர்வநாம சப்தம்னா என்ன? பிரணவம். அதுல போய் எடுக்கணும். அதை அங்க இருக்கு அந்த சப்தங்கள். முதல்ல யுஷ்ம சப்தம் பார்த்துடலாம், அடுத்தது அஸ்ம சப்தத்தை பார்க்கலாம். யுஷ்ம சப்தம் எப்படி அதை பிரயோகம் பண்றது பாருங்க. இப்படி இருக்கும். தகாராந்தஹ த்ரிஷு லிங்கேஷு சமானஹ யுஷ்ம சப்தஹ. இது சப்த மஞ்சளில இருக்கு. யுஷ்ம சப்தம் அப்படின்னா என்னன்னாக்கா, அதுல இருந்து நமக்கு துவம் அப்படிங்கிற ஒரு சொல்லானது கிடைக்கும். துவம்னா என்ன அர்த்தம்? நீ, நீர், யூ அப்படிங்கிற அர்த்தம். இது எப்படி இருக்கும் சப்த பிரயோகத்துல அப்படின்னாக்கா, பிரதமா, திருத்தீயா, பஞ்சமி, சப்தமில ஒரு ரூபங்கள் தான் இருக்கும். ஏகவச்சனம், திவ்யவச்சனம், பகுவச்சனத்துல. திவ்யவச்சனம் சாரி த்விதியா விபக்தி, சதுர்த்தி விபக்தி, சஷ்டி விபக்தி, இந்த ரெட்டப்பட விபக்தியில எல்லாம் ரூபத்வயம் இருக்கு. என்ன பாருங்க, ரெண்டுமே யுஷ்ம சப்தமும் அப்படிதான், அஸ்ம சப்தமும் அப்படிதான். யுஷ்ம சப்தம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது த்ரிஷுலிங்கேஷு சமானஹா, இதுக்கு பேதம் கிடையாது.
மூன்று லிங்கத்திலுமே அது வந்து புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம் இதை பிரிக்க முடியாது. ஏன்னா திரிஷுலிங்கேஷு சமானஹா ரூபஹா எனது யுஷ்ம சப்தா. இதுல பிரதமா விபக்தி, திருத்தீயா விபக்தி, பஞ்சமி விபக்தி, சப்தமி விபக்தி, இந்த ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய அந்த விபக்தியிலாம் ஒரு ஒரு ரூபம் இருக்கும். தித்தியா விபக்தி, சதுர்த்தி விபக்தி, சஷ்டி விபக்தியில ரூபத்வயம், ரெண்டு ரூபம் இருக்கும். ஒரே அர்த்தம் தான், பொருள் என்னவோ ஒன்றுதான். பர்யாய பதம் அல்லது சினானிம்ஸ் சொல்லிக்கலாம். சரி, அந்த சப்தத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு பிராக்டிஸ் கொடுக்குறேன். நீங்களும் இதே மாதிரி அந்த சப்தத்தை அபியாசம் பண்ணணும். எப்படி இருக்கும் பாருங்க. தகாராந்தஹ த்ரிஷு லிங்கேஷு சமானஹ யுஷ்ம சப்தஹ த்வம் யுவாம் யூயம் த்வாம் த்வா யுவாம் வாம் யுஷ்மான் வஹ த்வயா யுவாभ्याम யுஷ்மாபிஹி துப்யந்தே யுவாभ्याम வாம் யுஷ்மभ्यं வஹ த்வத் யுவாभ्याम யுஷ்மத் தவதே இவயோஹ வாம் யுஷ்மாகம் வஹ த்வயி இவயோஹ யுஷ்மாசு. இப்படி படிக்கணும். இதே மாதிரி படிச்சாதான் அந்த சப்தமானது நொற்றுவாகும், மனப்பாடமாகும். அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல, கொஞ்சம் கடினம்தான். ஆனா நம்ம படிச்சா நம்மளால முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. உத்தியமேனைவ சித்தியந்தி காரியாணி ந மனோரதைஹி அப்படின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகம். உத்தியமஹானா முயற்சி. அந்த முயற்சி அப்படிங்கிறத நம்ம பண்ணணும், எஃபோர்ட் போடணும், அப்பதான் முடியும். மனக்கோட்டை அப்படிங்கிறத கட்டினா மாத்திரம் வந்துடாது. அண்ணா உட்காந்து அபியாசம் பண்ணணும். எப்படி படிக்கணும்? இப்ப நான் எப்படி படிக்கணும்னு சொல்றேனோ அதே மாதிரி நீங்களும் படிக்கணும். ஒரு தடவை படிச்சா வராது, 2 தடவை படிச்சா வராது, நிறைய தடவை படிக்கணும். தொடர்ச்சியா படிச்சுட்டே இருக்கணும். பிரதி தினம் உட்கார்ந்து இதெல்லாம் பாராயணம் பண்ணணும், அப்பதான் வரும். தகாராந்தஹ த்ரிஷு லிங்கேஷு சமானஹ யுஷ்ம சப்தஹ த்வம் யுவாம் யூயம் த்வாம் த்வா யுவாம் வாம் யுஷ்மான் வஹ த்வயா யுவாभ्याम யுஷ்மாபிஹி துப்யந்தே யுவாभ्याम வாம் யுஷ்மभ्यं வஹ தத் யுவாभ्याम யுஷ்மத் தவதே இவயோஹ வாம் யுஷ்மாகம் வஹ த்வயி யுவயோஹ யுஷ்மாசு. தகாராந்தஹ த்ரிஷு லிங்கேஷு சமானஹ யுஷ்ம சப்தஹ த்வம் யுவாம் யூயம் த்வாம் த்வா யுவாம் வாம் யுஷ்மான் வஹ த்வயா யுவாभ्याम யுஷ்மாபிஹி துப்யந்தே யுவாभ्याम வாம் யுஷ்மभ्यं வஹ த்வத் யுவாभ्याम யுஷ்மத் தவதே இவயோஹ வாம் யுஷ்மாகம் வஹ த்வயி இவயோஹ யுஷ்மாசு. என்ன அர்த்தம்? துவம்னா நீன்னு அர்த்தம். இது பிரதமா விபக்தியோட அர்த்தம் இல்லையா? துவம்னா நீ, யுவாம்னா நீங்கள் இருவர், யூயம்னா நீங்கள் பல பேர். அடுத்து தித்தியா விபக்திக்கு என்ன அர்த்தம்? துவாம் துவா உங்களை, யுவாம் வாம் உங்கள் இருவர்களை, யுஷ்மான் வஹ உங்கள் பல பேர்களை அப்படின்ற அர்த்தம் கிடைக்கும். திருத்தியாக்கு என்ன அர்த்தம்? துவயா, துவயானா உன்னால், யுவாभ्याम உங்கள் இருவர்களால், யுஷ்மாபிஹி உங்கள் பல பேர்களால் அப்படின்ற அர்த்தம் கிடைக்கும். சதுர்த்திக்கு என்ன அர்த்தம்? துப்யந்தே பொருட்டு, உங்கள் பொருட்டு, யுவாभ्याम வாம் உங்கள் இருவர்கள் பொருட்டு, யுஷ்மभ्यं வஹ உங்கள் பல பேர் பொருட்டு அப்படிங்கிற அர்த்தத்தில் கிடைக்கும். பஞ்சமி துவத்து யுவாभ्याम யுஷ்மத். துவத்துனா என்ன? உன்னிடமிருந்து, யுவாभ्याम உங்கள் இருவர்களிடமிருந்து, யுஷ்மத் உங்கள் பல பேர்களிடமிருந்து என்ற அர்த்தம் கிடைக்கும். சஷ்டி தவதே இவயோஹ வாம் யுஷ்மாகம் வஹ உன்னுடைய, தவதேனா உன்னுடைய, யுவயோஹ வாம் உங்கள் இருவர்களுடைய, யுஷ்மாகம் வஹ உங்கள் பல பேர்களுடைய. சப்தமி துவயி யுவயோஹ யுஷ்மாசு. துவயினா உன்னிடத்தில், யுவயோஹ உங்கள் இருவர்களிடத்தில், யுஷ்மாசு உங்கள் பல பேர்களிடத்தில் அப்படிங்கிற அர்த்தமானது கிடைக்கும். விபக்திக்கு ஒரே அர்த்தம் தான்.
அது நவுனா இருந்தாலும் சரி பிரணவனா இருந்தாலும் சரி அர்த்தம் மாற போறது கிடையாது. ஒரே அர்த்தத்தை தான் அது கூட சேர்த்துக்கணும். என்ன பெயர் சொல்லுக்கும் பிரதிபெயர் சொல்லுக்கும், அதாவது நவுனுக்கும் பிரணவனுக்கும் வாட்ஸ் டிஃபரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நவுன் வரும்போது ராம சப்தத்துக்கு சம்போதன பிரதமா உண்டு, இந்த சர்வநாம சப்தங்களுக்கு சம்போதன பிரதமா கிடையாது. அதனால 27 ரூபங்கள் தான் இல்லையா. அது எப்படி உச்சாரணம் பண்ணம்? துவம் யுவாம் யூயம், துவாம் துவா யுவாம் வாம் யுஷ்மான் வஹ, त्वया युवाभ्याम युष्माभिः, तुभ्यन्ते युवाभ्याम वाम युष्मभ्यं वः, त्वत् युवाभ्याम युष्मत्, तव ते युवयोः वाम युष्माकं वः, त्वयि युवयोः युष्मासु. இதே மாதிரி படிச்சுட்டே வரணும். அப்பதான் நமக்கு அந்த சப்தமானது பிடிபடும். இன்றைய தினம் நாம யுஷ்ம சப்தத்தோட நிறுத்திப்போம். இந்த சப்தத்தை நன்னா தரவா மனனம் பண்ணிட்டா அடுத்தது அஸ்ம சப்தத்துக்குள்ள போலாம். இப்ப நம்ம அந்த அஸ்ம சப்தத்தை இதே மாதிரி படிச்சோம்னாக்கா குழம்பிடும். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ப்ரொனவுன்சியேஷன் அப்படிங்கிறது ஒரே மாதிரி நம்ம காதல ஒலிக்கும், கன்ஃபியூஷன் ஆயிடும். அந்த கன்ஃபியூஷன் குழப்பம் வராம இருக்கணும்னா இந்த யுஷ்ம சப்தத்தை முதல்ல நம்ம நன்னா தரவா ஸ்டடி பண்ணிடணும். அண்ட் தென் அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த அஸ்ம சப்தத்தை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அதனால இன்றைய தினம் நம்ம பார்த்த இந்த டாபிக்ஸ்லாம் நீங்க உட்காந்து அபியாசம் பண்ணுங்க. இன்னைக்கு நாம என்னென்ன தெரிஞ்சணும்? புருஷா வச்சனம் ச இல்லையா, புருஷா வச்சனம் ச கிரியாபதஸ்ய த்ரயா புருஷாக பவந்தி. பிரதம புருஷா தேர்ட் பர்சன், மத்தியம புருஷா செகண்ட் பர்சன், உத்தம புருஷா பகவத் ஃபர்ஸ்ட் பர்சன். இது தேஷாம் நாமானி, அதனுடைய பெயர்களை பார்த்தோம். ஏகைகஸ்யாபி புருஷஸ்ய த்ரீணி வச்சனானி பவந்தின்னு பார்த்தோம். ஏக வச்சனம், திவ்வச்சனம், பகுவச்சனம். எப்படி நவுனுக்கு இருக்கும் அது மாதிரி கிரியாபதத்துக்கும் வச்சனம் உண்டு. அது மாத்திரம் இல்லாம என்ன பண்றோம்? ஏக வச்சனத்தினுடைய நவுனுக்கு அதே ஏக வச்சனத்து கிரியாபதம் தான் பிரயோகம் பண்ணணும் இல்லையா. தேர்ட் பர்சன்னா தேர்ட் பர்சன் தான் வரணும், செகண்ட் பர்சன்னா செகண்ட் பர்சன் தான் வரணும், ஃபர்ஸ்ட் பர்சன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் தான் வரணும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுடும். அதை தொடர்ந்து யுஷ்ம சப்தா அஸ்ம சப்தான்ற சப்தங்களை நாம எடுத்துட்டோம். அந்த யுஷ்ம சப்தத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா மத்தியம புருஷத்தோட அதை பிரயோகம் பண்ண போறோம். அஸ்ம சப்தத்தை என்ன பண்ண போறோம்? உத்தம புருஷான்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சனோட அதை கனெக்ட் பண்ணப்படும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? இந்த சப்தத்தை மனனம் பண்ணணும். அதற்காக தான் நம்ம என்ன பண்றோம்? யுஷ்ம சப்தத்தை இப்ப நம்ம அபியாசம் பண்ணிட்டு இருக்கோம். தகாராந்தः त्रिषु लिंगेषु समानः युष्म शब्दः त्वं युवां यूयं त्वां त्वा युवां वां युष्मान् वः त्वया युवाभ्यां युष्माभिः तुभ्यन्ते युवाभ्यां वां युष्मभ्यं वः त्वत् युवाभ्यां युष्मत् तव ते युवयोः वां युष्माकं वः त्वयि युवयोः युष्मासु. இப்படியாக நீங்க இந்த சப்தத்தை இதே மாதிரி உட்காந்து சொல்லி பார்த்தா தான் வரும். சொல்லிகிட்டே இருக்கணும். எவ்வளோ அவகாசம் எடுத்து நம்ம அதை சொல்லிகிட்டே வரமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு அது வந்து உட்காந்துரும். நம்ம அபியாசமே பண்ணாமல் இருந்தால் வராது இல்லையா. எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவானாக்கா இதே மாதிரி சந்த மாதிரி சொல்லி வச்சிருவா. இந்த சப்தங்களெல்லாம் எப்படி உச்சாரணம் பண்ணுறது அப்படின்னு அவள் சொல்லுவா. நாங்கள் 2 தடவை சொல்லுவோம். வேதம்லாம் படிக்கிறா இல்லையா, பிரபந்தம்லாம் கற்றுக்கிறா இல்லையா, அந்த மாதிரி சந்தை சொல்லி கொடுத்துருவோம். அதனால் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு அது அப்படியே மனப்பாடம் பண்ண வச்சுட்டு அதனால் எங்களுக்கு அது சுலபமாக சொல்ல வந்துடும். கடகடகடன்னு சொல்லிடுவோம். தகாராந்தः त्रिषु लिंगेषु समानः युष्म शब्दः त्वं युवां यूयं त्वां त्वा युवां वां युष्मान् वः त्वया युवाभ्यां युष्माभिः तुभ्यन्ते युवाभ्यां वां युष्मभ्यं वः त्वत् युवाभ्यां युष्मत् तव ते युवयोः वां युष्माकं वः त्वयि युवयोः युष्मासु அப்படின்னு சொல்லிடுவோம். அவ்வளோதான். ஸோ அது எங்களால் என்ன பண்ண முடியும்? கடகடகடான்னு சொல்லிட முடியும். சொல்றதோடு இல்லாமல் அது பிரதமால என்ன வரும், தித்தியால என்ன வரும், திருத்தியால வரும், தனித்தனியாகவும் கேட்டால் சொல்ல முடியும். ஏகவச்சனம் என்ன, திவ்யவச்சனம் என்ன, பகுவச்சனம் சொல்ல முடியும். அப்போ அந்த சப்தம் முழுமையாக நம்ம மனப்பாடம் பண்ணாதான் அது எங்கெங்கே அதை என்னென்ன ரூபத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால எடுத்து அதை பிரயோகத்துக்கு கொண்டு வர முடியும் இல்லையா. அப்போ தேர்ட் பர்சனோட அப்படி பிரயோகம் பண்ணணும், செகண்ட் பர்சனோட இப்படி பிரயோகம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பர்சனோட இப்படி பிரயோகம் பண்ணணும்னா முதல்ல யுஷ்ம சப்தம் தெரிஞ்சுக்கணும். ஸோ நன்னா இதை மனப்பாடம் பண்ணுங்க. அடுத்த வகுப்புல அஸ்ம சப்தா இதே மாதிரி தான் இருக்கும். இது நன்னா தரவா எடுத்துனா அது ரொம்ப சுலபம். இது நன்னா தரவா வரலனாக்கா அதை குழப்பம், வேற ஒன்றும் இல்லை. புரியும், ஆனா சொல்லும் பொழுது நம்ம குழப்பிப்போம். அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும்.
அதை தவிர்க்கணும்னா முதல்ல யுஷ்ம சப்தத்தை நன்னா தரவா மனப்பாடம் பண்ணுங்க. ஸோ இன்றைய தினம் இந்த இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ்லாம் உட்காந்து நன்னா அபியாசம் பண்ணுங்க. அடுத்த வகுப்புல அடுத்த டாபிக்ஸ் எடுத்துட்டு அஸ்ம சப்தம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதற்கு என்னென்ன வியாக்கரண விசேஷங்கள் இருக்குன்றத ஒன்று பார்த்துட்டே போகலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோஃபார் ஒரு 12 டாபிக்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த வியாக்கரண சம்ஸ்கிருத வியாக்கரண பிரபான்ற புஸ்தகத்திலிருந்து இதை கவர் பண்ணியிருக்கோம். அடுத்த வகுப்புல அடுத்த விஷயங்களை பார்க்கலாம். இதில் ஏதாவது சம்சயம் இருந்தால் கேளுங்கோ, கிளியர் பண்ணுறேன். பாடம் நடத்தின வரைக்கும் பாடத்தில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்கோ, அப்படின்னு அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தாசன் புரியுறதா? நடத்துறது புரியுறதா? புரியுது மகோதயா, நல்லா கிளியரா புரியுது. ரொம்ப நல்லா புரியுது மகோதயா. பிராக்டிஸ் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணா வரும் கண்டிப்பா எங்களுக்கு மகோதயா, ஆசையா அந்த புக் இருக்கும் எங்க வாய் கிடைக்கும் சொல்லணும்னு. மகோதயா? புக் அது இருக்கு. இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ் வாத்தியாரன் பப்ளிக் ஆர்எஸ் வாத்தியாரன் சன்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் அட்ரஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே, நீங்க அட்ரஸ் தேங்க்யூ. அனுப்புங்க. நான் கேட்டேன் சம்ஸ்கிருத பாரதியில கிடையாதுன்னு விட்டாத. இது சம்ஸ்கிருத பாரதி இல்ல, பப்ளிகேஷன் வந்து ஆர்எஸ் வாத்தியாரன் சன்ஸ். ஓ அவள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அட்ரஸ் அனுப்புங்க. நான் மயிலாப்பூர்ல அவள்கிட்ட கேட்டு கிடைக்கும், மயிலாப்பூர்ல போஸ்டல்ல கிடைக்கும். வச்சு. அனுப்பு நான் அட்ரஸ் எல்லாமே அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே ஓகே, ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದ.